Hi friends, நான் Govardharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 563 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நீங்கள் என்னைக்காவது தெரியாத இடத்துல தெரியாத நபர்கள்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற நபர் ஒரு நபராக இல்லாமல் ஒரு அமானுஷமாக இருந்ததுன்னா அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு அமானுஷம் உங்களுடைய வீட்டுக்கே உங்களை தொடர்ந்து வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்மளை காப்பாற்றாதா அப்படின்ற ஒரு எண்ணம் லைட்டாக நம்மளுக்கு தோணும்ல. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கொல்லம்ல இருந்து பிரதீப் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 14 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பிரதீப்புக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாராங்க. ஸோ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றுறது இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நாள் நைட் ஷோ படத்துக்கு பிரதீப் வந்து போயிருக்காருங்க. நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வீட்டுக்கும் கிளம்பி வந்திருக்காரு. இவருடைய ஃப்ரெண்டோடைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வழியில் ரிப்பேர் ஆகிட்டு இருக்குங்க. ரிப்பேர் ஆனதுனால இவருடைய ஃப்ரெண்டு வந்து இவரை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருடைய வீடு வந்து பக்கம் தான், எப்படி இருந்தாலும் வண்டியை தள்ளிக்கிட்டு தான் மச்சான் போகணும், நான் வந்து என்னுடைய வீட்டில் தள்ளிக்கிட்டு போயிடுறேன், நீ வந்து ஏதாவது ஆட்டோலாம் வரும் ஆட்டோ பிடிச்சிட்டு நீ போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. பிரதீப்புமே சரி ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன்டா, பிரச்சனை கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மெயின் ரோடு ஒன்று இருக்குமாங்க, மெயின் ரோடு வழியாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் பஸ் வந்து இருக்குமா, ஸோ லாஸ்ட் பஸ் வந்தால் கூட பரவாயில்ல அதில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாருங்க. கரெக்டாக இவர் நிற்கிறாரு, லாஸ்ட் பஸ் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் லாஸ்ட் பஸ் வந்து கிளம்பி போயிட்டு இருக்குங்க. ஐயோ இப்போ எப்படிடா வீட்டுக்கு போகிறது? ஏன்னா இவருடைய வீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நைட்டு லேட் ஆகிடுச்சு, 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று ஹைவே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைவேக்கு ஒட்டுன மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு சின்னதாக ஊருக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே போய் போகும். ஆனால் அந்த ரூட் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெரு நாய்க்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அந்த இடமே வந்து விரிச்சோன்னு இருக்குமா, அதாவது நிறையா மரங்கள், அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் நடந்து போகும்போது ஏதாவது பேய் பயம் இப்படி நிறைய கதைகள் எல்லாம் அவங்க ஊரில் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயந்து போய் நின்றுக்கிட்டே இருக்காரு. சரி இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா அந்த ஆட்டோவில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஒரு ஆட்டோ வந்து வருதுங்க. ஆட்டோவை கை காட்டி நிப்பாட்டுறாரு பிரதீப். ஆட்டோவுமே வந்து நிற்கிது. ஆட்டோக்காரர்கிட்ட இந்த மாதிரி நான் இந்த ஊரை சேர்ந்தவங்க, அங்கே போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிப்பா, நான் அதை தாண்டி தான் நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும், போகிற வழியில் உன்னை அப்படியே இறக்கி விட்டுட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் வந்து ஏற்றிக்கிறாருங்க. இவரும் ஆட்டோவில் ஏறிடுறாரு. கரெக்டாக ஆட்டோ வந்து ஹைவே வழியாக போகலை. ஏன்னா ஹைவே வழியாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா பெரிய பெரிய வண்டிங்க, லாரி, பஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆட்டோக்கார் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ரூட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த சின்னதாக ஊருக்குள்ளே போய் புகுந்து போகிற மாதிரி ஒரு ரூட்டு, அந்த ஒரு ரூட்டை வந்து எடுக்கிறாருங்க. அந்த ஒரு ரூட்டில் ரோடுமே வந்து சரியாக இருக்காதான், அதாவது பள்ளமும் மேடுமா தான் இருக்குமா. ஆட்டோ வந்து குலுங்கி போய்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த 1-1.5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடுகளும் கிடையாது. ஆனால் அந்த 1-1.5 கிலோமீட்டருக்கு நடுவில் 2 சுடுகாடு இருக்குங்க. சுடுகாடை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. 1 கிறிஸ்டியன் சுடுகாடு இருக்குது, இன்னொன்று வந்து நார்மலான ஒரு ஹிந்து சுடுகாடு வந்து இருக்குங்க. ஸோ இதனால இவருக்கு வந்து ரொம்ப பயம். எக்ஸாக்டாக அந்த இடம் அந்த 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்படியே ஸ்டக் ஆகுதுங்க. ஸ்டக் ஆகி வந்து நின்றுருச்சு. ஆட்டோக்காரரும் என்ன இது இந்த இடத்துல வந்து ஆட்டோ நின்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த ஹேண்டில்
ஒரு லிவர் மாதிரி இருக்கும்ல, இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லிவரை இழுக்கிறாரு. ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னப்பா இது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை, இருப்பா பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரோலெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பெட்ரோலும் இருக்குது. என்னப்பா இது பெட்ரோலும் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதேப்பா, இங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் உன்னுடைய ஊருக்கு போகணுமேப்பா, அதை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் நான் வந்து போகணும், எப்படி ஒன்றும் முடியாத போல இருக்கேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே 1:30 மணி ஆகுது. 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது பிரதீப்புக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குதுங்க. தூரத்திலிருந்து நாய்கள் ஊளையிடுற சவுண்டு வந்து கேட்குது. அது மட்டுமே இல்லாமல் திடீர்னு ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா நாய்களும் ஏதோ ஒரு இடத்த பார்த்து குலைச்சா ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. சிலுன்னு வந்து காத்தடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடுதுங்க. அந்த நைட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விதமான ஒரு வைபை கொடுக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி கிடையாது, அன்னைக்கு அமாவாசை இரவில் கிட்டத்தட்ட சுத்தமாக வெளிச்சமே இல்லாத போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவருக்கும் சரி பிரதீப்புக்கும் சரி பயம் உச்ச கட்டத்தில் வந்து இருக்குதுங்க. இதில் பிரதீப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணா நான் நடந்தே போய்க்கிறேண்ணா, எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நம்ம 2 பேர் நிற்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது, இதுவே நீ தனியாக நடந்து போனால் உனக்கு பயம் உச்சக்கட்டத்தில் இருக்கும், நான் இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன், என் ஆட்டோ வேறு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, எனக்கு பயம் இன்னும் அதிகம்ப்பா, எனக்கு இந்த பேயெல்லாம் ரொம்ப பயம்ப்பா, தயவுசெய்து இங்கேயே நில்லுப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனால் பிரதீப்புக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற மாதிரி வாய்ஸஸ் வந்து கேட்குது, யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி வாய்ஸஸ் கேட்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு கிறிஸ்டியன் சுடுகாடு சொன்னா இல்லையா, அந்த கிறிஸ்டியன் சுடுகாடு கிட்டத்தட்ட இவர் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருந்து யாரோ பயங்கரமாக கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த கத்துற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே பிரதீப் முடிவு பண்ணிடுறாரு, அண்ணா நான் கிளம்புறேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, இந்தாங்கண்ணா உங்களுக்கு பேசின காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு நடந்து வேகமாக போய்கிட்டே இருக்காருங்க. இவர் ஃபாஸ்ட்டாக நடந்து போக 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 இவர் கூடவே யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. தூரத்தில், அதாவது கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்டியன் சுடுகாடெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டார், ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வந்துட்டார். அந்த 1.5 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து முடிகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மாமர தோட்டம் வந்து இருக்குங்க, ஒரு மாங்காய் தோட்டம். ஸோ அந்த மாங்காய் தோட்டத்தில் அந்த மாமரத்துடைய வாசலில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ நடக்கிற மாதிரி, அதுலேயும் குறிப்பாக கொலுசு போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி சவுண்டு வந்து இவருக்கு கிளியராக கேட்குதுங்க. கொலுசுனா நார்மலான ஒரு கொலுசு கிடையாதுங்க. இந்த பரதநாட்டியத்துக்கெல்லாம் பெரிய பெரிய சலங்கை போடுவாங்க இல்லையா, சலங்கை போட்டு நடந்து வந்தால் அதோடைய சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. மனசில் ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிக்குது. இன்னமும் இவர் ஸ்பீடாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடக்க 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 இவர் கூடவே யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி தூரத்தில் இவரை நோக்கி நடந்து வராங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய காலை ஒத்து பார்க்குறாரு, அவங்களுடைய காலில் இவ்வளோ பெரிய சலங்கை இருக்குங்க. அவ்வளோ பெரிய சலங்கை போட்டு ஜல் ஜல் ஜல்லுன்னு நடந்து வருது இவருக்கு கிளியராக தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம பயம். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, ஆட்டோக்காரண்ணா எங்கண்ணா இருக்கிறீங்க, அவர் 1.5 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கிறாரு. இவர் வந்து ஓடுறாருங்க, இந்த இடத்துல இருந்து குடுன்னு ஓடுறாருங்க. ஓடி போனால் இவரை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வர்றதுங்க. ஐயோ எப்பா ஒரு ஆட்டோ வந்துருச்சுப்பா, அந்த ஆட்டோக்காரண்ணா ஆட்டோ ரெடி ஆகிடுச்சு போல இருக்குது, அவர் வந்துட்டார், அந்த ஆட்டோவில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆட்டோன்றாரு. கரெக்டாக அந்த ஆட்டோ வந்து இவர் பக்கத்தில் நிற்குதுங்க, பிரதீப் பக்கத்தில். ஆட்டோக்குள்ளே எட்டி பார்த்தா ஆட்டோக்குள்ளே ஒரு நபர் வந்து இருக்காருங்க. அந்த ஒரு நபரை பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்த ஆட்டோ இந்த ஆட்டோ கிடையாது, இது வந்து புது ஆட்டோ. உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற நபருடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விழிகளே கிடையாதுங்க, வெறும் கருவிழிகள் மட்டும் இருக்குது. அப்படியே அந்த ஆட்டோக்கார அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, வாங்க போகலாம், ஆட்டோக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆட்டோவில் ஏறுங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பிரதீப் அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. பயங்கர ஸ்பீடாக ஓடுறாரு. ஒரு 10 நிமிஷம் ஓடி இருக்காரு. 10 நிமிஷம் ஓடி மூச்சு வாங்கிறதுக்காக ஒரு இடத்துல நிற்கிறாருங்க. இடத்துல நின்றுட்டு அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறாரு. திரும்பவும் அவர் எந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மாமர தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துடைய
கார்னரில் தான் இவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. திரும்பவும் இவருக்கு அந்த சலங்கை ஓசை வந்து கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா திரும்பவும் சலங்கை போட்டுட்டு அந்த ஒரு பெண் ஆன்மா இவரை நோக்கி நடந்து வருதுங்க. பயங்கர ஆக்ரோஷமாக நடந்து வருது. போன தடவை மெதுவாக நடந்து வந்தது, ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்து வருது. பயத்தோட உச்சகட்டத்தில் திரும்பியும் இவர் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஓடி இருப்பார். திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஓடுனதில் தூரத்துலேருந்து ஒரு ஆட்டோ வர மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. என்னடா இது தூரத்துலேருந்து ஆட்டோ வருது, ஒருவேளை அந்த அண்ணன் தான் வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பவும் நிற்கிறாரு. நின்னா அந்த ஆட்டோ கரெக்டாக இவர் பக்கத்தில் வந்து நிற்கிது. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. கீழே குனிஞ்சு பார்த்தா அதே ஆன்மா, அந்த வெள்ளை விழிகளே இல்லாத கருப்பு விழிகள் கொண்ட ஒரு ஆன்மான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆன்மா ஆட்டோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. உட்காந்துக்கிட்டு, வாங்க எத்தனை தடவை ஓடுனாலும் உங்களை விட மாட்டேன், உட்காருங்க போகலாம், உட்காருங்க ஆட்டோவில் உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி ஓடுறாரு. ஒரு 10 நிமிஷம் ஓடி இருப்பார். பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏற்கனவே இவர் வந்து சாப்பிடாம பயங்கர பசியில் இருக்கார். பசியில் இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஓடி போய் மூச்சு வாங்க நிற்கிறாரு. நிற்கும்போது திரும்பவும் இவருக்கு சலங்கை ஓசை கேட்குதுங்க. அந்த சலங்கை ஓசை கேட்ட உடனே இவர் அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாமரம் வந்துருக்கு. திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துட்டேனடா அப்படின்னும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எதிரில் அந்த ஒரு பெண் ஆன்மா ரொம்ப ஸ்பீடாக இந்த வாட்டி ஓடி வருது. அதோடைய கையில் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை தூக்கி இவரை வெட்டுறதுக்கு ஓடி வர மாதிரி ஓடி வருதுங்க. அதை பார்த்து பயந்து திரும்பவும் இவர் ஓடுறாரு. திரும்பவும் ஓடும்போது தூரத்துலேருந்து அதே ஆட்டோ, அந்த ஆன்மா ஓட்டிக்கிட்டு இருந்த அதே ஆட்டோ இந்த தடவை பயங்கர கர்ஜனையோட ஆட்டோக்குள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆக்ரோஷமாக, வந்துட்டேன் வரேன் என் ஆட்டோவில் ஏறாமல் உன்னை விட மாட்டேன், நான் வரேன், உன்னை ஏற்றுறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்து இவர் வந்து பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹனுமான் பக்தருங்க. கண்ணை மூடி வந்து ஹனுமானை வேண்டிக்கிறாரு. அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா ஆஞ்சநேயரே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது எங்கிருந்தோ தெரிலங்க, அந்த இடத்துல அந்த ஆட்டோ, இவர், அதுக்கப்புறம் அந்த பெண் ஆன்மா, இந்த 3 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் யாரோ வந்து இவருடைய காலை வந்து இப்படி பிடிக்கிறது வந்து கிளியராக இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. யாராவது காலை பிடிக்கிறது அப்படின்னு கீழே பார்த்தா ஒரு குரங்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த குரங்கு வந்து அப்படியே இவரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. முறைச்சி பார்த்து அப்படி ஒரு மாதிரி சிக்னல் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்குங்க. கரெக்டாக அந்த ஆட்டோ வந்து நிற்குதுங்க. அந்த குரங்கு வந்து அப்படியே நின்று அந்த ஆட்டோவை உத்து பார்க்குதுங்க. உத்து பார்த்த உடனே அந்த ஆட்டோக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒரு கர்ஜனையோடு சிரிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கர்ஜனையோடு சிரிக்கிறது அப்படியே சைலண்ட் ஆகுதுங்க. அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அந்த ஆன்மா அப்படியே ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுதுங்க. அந்த இடத்துல ஒரு மயான அமைதி. அந்த சலங்கை ஓசையும் கேட்கல. தூரத்தில் நாய்கள் ஊளையிடுற சவுண்டுமே வந்து கேட்கல. நாய்கள் அழுவுற சவுண்டு வந்து கேட்கல. சுடுகாட்டுக்குள்ளே கத்துற சவுண்டு வந்து கேட்கல. எதுவுமே கேட்கலங்க. இன்ஃபேக்ட் காற்றடிக்குது, மெதுவாக சிலுசிலுன்னு அடிக்குது. காற்றுடைய சவுண்டு கூட கேட்கல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ அளவுக்கு ஒரு சைலன்ஸு. இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்துருச்சு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு லூப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு லூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த குரங்கு வந்து முன்னாடி இருக்குல்ல, அந்த குரங்கு எதுவுமே பண்ணலங்க. அப்படியே நின்று இவரையே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருந்து இவரை பார்த்து ஏதோ ஒரு செய்கையை காட்டிட்டு அந்த குரங்கு மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. நடந்து போகிறத பார்த்த உடனே இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த குரங்கு பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த லூப்பில் இருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாருங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து நடந்திருப்பார். அந்த மாமரத்தையும் தாண்டி இவர் வந்து வந்துட்டார். அந்த லூப்லேருந்து வெளியே வந்துட்டார். இவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் வந்து கரெக்டாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து உள்ளே நுழையிறாரு. அதாவது கேட்டை திறந்து உள்ளே நுழையிறாரு. திரும்பி பார்த்தா கூட வந்த குரங்கு ஆளை காணோம். எங்கே போச்சுன்னே தெரியல. ஒருவேளை கடவுளே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறாருங்க. இவர் வீட்டில் தனியாக தான் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. எப்பயுமே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை கால்லாம் அலம்பிட்டு போவார். ஆனால் அன்னைக்கு இவர் வீட்டுக்குள்ளே போகும்போது கை கால் எதுவுமே அலம்பாமல் தாங்க உள்ளே போயிருக்காரு. டயர்டில் ஏற்கனவே பயம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து அதே ஏரியாவில் சுற்றி ஓடி செம்ம டயர்டு. அப்படியே வந்து போய் பெட்டில் படுக்கிறாருங்க. பெட்டில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு ஈஸி சேர் வந்து இருக்குங்க. அந்த ஈஸி சேரில் வந்து யாரோ உட்காந்து ஆடுற மாதிரி கரக் 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 அப்படின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு லைட்டாக தூக்கம் கலையுதுங்க. கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா,
தூரத்தில் நாய்கள் ஊளையிடுற சவுண்டு திரும்பவும் இவருக்கு கேட்குது. இவருக்கு ஒரே மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது. அடடா, அந்த மேட்டர் தான் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோமே, வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட திரும்பவும் இந்த நாய்கள் ஊளையிடுற சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த டைமில் எக்ஸாக்ட் செகண்டில் இவருடைய கிச்சனில் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அப்படியே டம 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 டமான்னு கீழே விழுகுதுங்க. அதாவது யாரோ பாத்திரங்களெல்லாம் தள்ளி விட்ட மாதிரி பாத்திரம்லாம் கீழே விழுகுது. பயந்து எழுந்து ஓடி போய் கிச்சனில் பார்க்குறாரு. பார்த்தா கிச்சனில் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் கிச்சனில் இருந்து திரும்பி இந்த பக்கம் ஹாலில் பார்க்குறாரு. ஹாலில் பார்த்தா ஹாலில் தான் அந்த ஈஸி சேரை போட்டு வச்சுருப்பாருங்க. ஈஸி சேரில் யாரோ உட்காந்து ஆடிக்கிட்டே, இப்போ தான் வந்து எழுந்து போனால் அந்த ஈஸி சேர் ஃபாஸ்ட்டாக ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குங்க. அந்த ஒரு ஈஸி சேர் ஆடுறத பார்த்த உடனே இவருக்கு செம பயம். திரும்பவும் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கடவுள் எத்தனை தடவை தான் வந்து காப்பாற்றுவார் யோசிச்சு பாருங்கள். ஒரு வாட்டி வந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் நம்ம தானே சுதாரிச்சுக்கணும். அதை நம்ம சுதாரிக்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா காலை அலம்பாமலே வீட்டுக்குள்ளே வந்துருக்காருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இவர் பெட்டில் போய் உட்கார்றாரு. பெட்டில் போய் உட்கார்ந்த உடனே இவர் பக்கத்தில் யாரோ சலங்கை போட்டு நடந்து வர மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டு வந்து ரொம்ப நல்லா கிளியராக கேட்குது. இவருக்கு வந்து மூச்சையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. லிட்ரலி இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த ஈஸி சேரில் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா ஈஸி சேரில் ஆட்டோவில் ஒரு ஆன்மா வந்துச்சு இல்லையா, அந்த ஆன்மா தான் அந்த ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஈஸி சேரில் உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குங்க. ஆடிக்கிட்டே இருந்து இவரை பார்க்குதுங்க. பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகிட்ட, இங்கேருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்குதுங்க. இந்த சிரிக்கிற சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு மயக்கம் வந்துடுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் செம்ம மயக்கத்தில் இருக்காரு. 1.5 மணி நேரம் கழித்து இவருடைய மயக்கம் வந்து தெளியுதுங்க. தெளிஞ்ச உடனே எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்காரும்போது அப்படியே ஒரு அற்ற சைலன்ஸ். அப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, அதிகாலை ஒரு 4 மணி வரைக்கும் ஆகிட்டுருக்கு, எதுவுமே பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய கட்டில் மேலே யாரோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுதுங்க. கட்டில் மேலே யாரும் நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நடக்கிற பர்சன் கட்டிலிருந்து எகிரி டமால்னு கீழே குதிச்சா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் பதறி போய் கட்டலுக்கு கீழே யாரோ இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவருடைய மனசில் தோணிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இவர் கட்டல் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கார்ல, கீழே இருந்து கட்டலுக்கு அடியிலேருந்து யாரோ டமால் 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 டமால்னு கட்டலை அடித்தா எப்படி கட்டல் அதிருமோ அந்த மாதிரி வந்து கட்டல் அதிர ஆரம்பிக்குதுங்க. அந்த கட்டல் அதிர்றதை பார்த்த இவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே யார் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே வந்து அந்த கட்டை இருக்கும்ல, அந்த கட்டையை பிடிச்சிட்டு அப்படியே கட்டலுக்கு கீழே அப்படி பார்க்குறாருங்க. கீழே பார்த்தா ஒரு எரிஞ்சு போன கால் இல்லைங்க, அந்த எரிஞ்சு போன கால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குங்க. அந்த காலை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கதறாரு. இவருடைய பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இவருடைய தொண்டை தண்ணி கத்துறாருங்க. ஆனால் இவருடைய சவுண்ட் இவருக்கு மட்டும்தான் கேட்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. இவருடைய சவுண்ட் இவருடைய வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அதே டைமில் இவருடைய டோர் இருக்குல்லையா, அவனுடைய மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஓங்கி டம்மால் 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 அடிக்கிற மாதிரி சவுண்டு. அதே சமயத்தில் இவருடைய ஹாலில் இருந்து திரும்பவும் அந்த ஈஸி சேர் ஆடுற மாதிரி வந்து இருக்குங்க. அப்படியே ஈஸி சேர் ஆடிக்கிட்டே இருக்குது. டமால் டமால்னு வந்து அந்த கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. கிச்சனில் திரும்பவும் பாத்திரங்களெல்லாம் அப்படியே டமடமான்னு கீழே விழுகுது. அதே டைமில் கிச்சனில் யாரோ பெண்மணி நின்று பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இது எல்லாமே அட் அ டைமில் நடக்கும்போது இவர் பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவர் என்ன நினைப்பார்? கண்டிப்பாக இவருடைய இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை தான் நினைப்பார். ஆஞ்சநேயரை நினச்சி இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனுமான் சலீசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹனுமான் சலீசா வந்து கண்ணை மூடி பாடிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ளே பயங்கர அட்ராசிட்டிஸ் வந்து நடக்குது. இவருடைய கட்டில் இருக்குல்ல, கட்டில் யாரோ பிடிச்சி சர்றன்னு இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டில் வந்து இழுத்து கட்டில் வந்து போயிட்டு செவுத்தில் இடிக்குது. இவருமே போயிட்டு செவுத்தில் இடிக்கிறாரு. இடித்து கீழே விழுகிறாரு. ஆனால் இடித்து கீழே விழுந்தாலும் இவருடைய
பூஜையை மட்டும் இவர் கைவிடவே இல்லைங்க. ஹனுமான் சாலிசாவை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருடைய கையை யாரோ பிடிக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு கிளியராக தெரியுது. கையை பிடிச்சி சர்றன்னு இழுத்து அந்த பக்கம் தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஈஸி சேர் இருக்கு இல்லையா, ஈஸி சேர் வந்து ஆடிக்கிட்டு இருந்த ஈஸி சேர் அப்படியே எகிரி டமால்னு இவர் மேலே விழுந்து அந்த ஈஸி சேரே உடஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் அந்த வீட்டில் நடந்திருக்குங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவருடைய வீட்டுக்குள்ளே எப்படி எங்கேருந்து ஒரு கூட்டம் வந்ததுன்னு தெரியல. என்ன கூட்டம் தெரியுமா? ஒரு குரங்குகளுடைய கூட்டம் வந்து இவருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்குங்க. ஒரு குரங்குடைய ஃபேமிலியே வந்திருக்கு. ஒரு பெரிய குரங்கு, அதுக்கப்புறம் ஒரு பெண் குரங்கு, 2-3 சின்ன குரங்கு, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்குங்க. இவருடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த கீச்சுன்னு ஒரு சவுண்டில் அதுக்கு அடுத்த செகண்ட் எல்லா சவுண்டுமே அப்படியே ஆஃப் ஆகிடுது. இவர் அப்படியே பயங்கர உடம்பெல்லாம் செம்ம அடி. ஏன்னா அந்த கட்டை ஈஸி சேர் வந்து இவர் மேலே அடித்து அந்த ஈஸி சேர் உடஞ்சி இவர் வந்து போயிட்டு செவுத்தில் முட்டி தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. இவர் வந்து அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவரை சுற்றி யார் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ளே ஒரு 6-7 குரங்கு வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை சுற்றி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த குரங்குகள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வந்து ஆஞ்சநேயரை நினச்சிக்கிட்டு ஹனுமான் சாலிசா பாடிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு முழுவதும் கிட்டத்தட்ட அதிகாலை 6 மணி வரைக்கும் இவர் அப்படியே இருந்திருக்காருங்க. அதிகாலை 6 மணிக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த குரங்குகள் ஆட்டோமேட்டிக்காக இவருடைய வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கு. அன்னைக்கு நைட்டு இவர் காப்பாற்றவும் பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் இவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அமானுஷமான நிகழ்வுகளும் சந்திக்கலை அப்படின்னாலும் இந்த ஒரு இரவு அவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சினிமேட்டிக்காக இருக்குது. சரி, இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் அவர் என்கிட்ட ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்லிக்கிட்டாரு, இது உண்மையிலே எனக்கு நடந்ததுங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. நான் தான் ஏதோ சண்டை போட்டு யாரையோ வந்து வீட்டுக்குள்ளே போட்டு செம்மடி அடிச்சிட்டேன்னு நினச்சி அதுக்கப்புறம் எனக்கு வேறு அடி விழுந்தது. ஸோ இது எல்லாமே நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் நைட் ஷோ போனது என்னுடைய தப்பு, நைட் ஷோ போயிட்டு தனியாக வந்தது என்னுடைய தப்பு, நைட் ஷோ போயிட்டு தனியாக வந்தால் கூட கால் அலம்பாமல் வீட்டுக்குள்ளே வந்தேன் இல்லையா, அது என்னுடைய மிகப்பெரிய தப்பு. அதனால தான் அந்த தப்புக்குண்டான தண்டனையாக இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நைட் ஷோவுக்கே போனதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் லைட்டாக டர்ன்னு தான் இருக்குது. ஏன்னா நைட் ஷோ நானும் அடிக்கடி போவேன். இதுக்கப்புறம் நான் போகணுமா வேணாமா அப்படின்றத நான் யோசிக்கணும். நீங்கள் நைட் ஷோ போவீங்களா போக மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.